தங்க பிள்ளைல கட்டில பட்டுருங்க. சித்தப்பா கீழே தான் படுத்திருப்பேன். என்னாலும் சித்தப்பா எழுப்புங்க. காலையில ஸ்கூலுக்கு போகணும்லாமா? சரிங்க சித்தப்பா. காலையில எந்திரிச்சு படிச்சுட்டா ஸ்கூலுக்கு போகணும். சரி சீக்கிரம் தூங்குங்க. சித்தப்பா நீங்க இங்க தானே இருப்பீங்க? பிள்ளைல கிட்ட தான் அப்பா இருப்பேன். அப்பா இங்கதான் தூங்குவேன். நீங்க தூங்குங்க. சரிங்க சித்தப்பா. பயப்படாம தூங்குங்கண்ணா. சரிங்க சித்தப்பா. தூங்குமா. அப்பா கீழே தான் படுத்திருக்கேன். சரிங்கப்பா. இப்பதான் ரூமுக்குள்ள போறாங்க. டவல லுங்கில எடுத்து கொடுத்துட்டு வரேம்மா. மாப்பிள்ள ஏதோ கோவம் பண்ண மாதிரி இருக்குது. அம்மா அவங்க ஒரு நாள் கோவப்பட மாட்டாங்க. கோவப்பட்டா நான் தான் கோவப்படணும். நானே கோவப்பட்டுட்டு அவங்கள என்கிட்டயே சாரி கேட்க வைப்பேன். பெருமையாவா சொல்றேன்? இது எதுல போய் முடிய போதும். தேன்மொழி, நீ படிக்கும்போது ஏதோ விளையாட்டாதான் இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு நினைச்சேன். ஆனா உன் புத்தி இதா இருந்திருக்கு. சரிம்மா, ஏங்க உங்களுக்கு ரூம்ல அனுப்பி டெஸ்ட் வரேனம்மா. இது சாப்பாட்டுக்கு ஒண்ணு இல்லையா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்கம்மா. நான் போய் சொல்றேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹோட்டல் தான். போன் பட்டா கூட கொண்டு வந்துருவாங்கம்மா. அதெல்லாம் பாத்துக்கலாம். அதான் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமே. அதான் சீட்டடிக்க தங்கச்சி பைசா கொடுத்துட்டால. சும்மா இரு. ஏங்க யாராவது பொண்ணு கொடுத்த வீட்டுல இருந்து தங்கன்னு நினைப்பாங்களா? என்னங்க அவங்க வீட்டாளுக்கள் இருந்தா கூட பரவாயில்ல. அவங்க வீட்டாளுக்கள் வேற இல்ல. இந்த நேரம் அவங்க இருந்தா நமக்கு மதிப்பாவா இருக்கும். அட தங்கமணி, என்ன இப்படிலாம் பேசுற? இது யார் வீடு? நீ இருந்துட்டு தான் போணும். சரி, நீ போய் மாப்பிள்ளை பாரு போ. சரிங்கம்மா. கிசா எங்க போனாங்க? பாத்ரூம்ல இருக்காங்களோ? என்னங்க என்னங்க? போங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அம்மா நிக்காங்க, வாங்கன்னு கூட சொல்லாம நீங்க பாட்டுல வந்துட்டீங்க. அவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? ஏங்க வந்து பாருங்கங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் சந்தோஷமா இருக்கதா உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. போங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். கிசா, நீங்க இதுதானே எதிர்பார்த்தீங்க. அது இப்ப நிறைவேறி இருக்கு பாத்தீங்களா? எனக்கு என்னமோ நீங்க தான் போய் எங்க அண்ணனையும் எங்க அம்மாவும் கூட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்காக அப்படிதானே? எனக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு அப்படிதானே? என்னாச்சுடி? சத்தமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க? ஒருவேளை பிள்ளைங்க தூங்க கேட்காம அந்த ரூமுக்கு போயிருப்பாங்களோ? சரி, போய் பார்க்கலாம். தேன்மொழி எல்லாம் தெரிஞ்சு பண்றாளா இல்ல தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காளா? இல்ல வீம்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்காளா? இல்ல என்ன வெறுப்பேத்தனுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காளா? இந்த வீட்டுல உள்ளவங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கான். இந்த நேரம் பார்த்து தேன்மொழி இப்படி நடந்துக்கிறதா? சரி, சாதா உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல. அவன் சீரியஸா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவளால எப்படி இப்படிலாம் நடந்துக்க முடியுது? சந்தோஷமா இருக்கு, அது வாங்கிட்டு வந்தீங்களா இது வாங்கிட்டு வந்தீங்களான்னு என்ன எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதே. சரி, இது என்ன ட்ரெஸ்? உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான். எங்க பாரு தேன்மொழி, இப்ப எனக்கு மனசு சரியில்லை. இதனாலும் காலையில பேசிக்கலாம். நீ உங்க அம்மா கிட்ட போய் இரு போ. ஆமா, எங்க அம்மா கிட்ட போய் இருக்கேன். இந்த ட்ரெஸ் நான் போட்டேன் பாருங்க. அதுவும் நீங்க வற்புறுத்தி எப்பவும் போட சொல்வீங்களே, அத போட்டுருக்கேன். இப்போ நான் எங்க அம்மா கிட்ட போயிருக்கேன்மா. எங்க பாரு தேன்மொழி, நான் மன உளைச்சல் இருக்கேன். கிளம்பு. உங்க மன உளைச்சல எப்படி போக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க ரொம்ப டென்ஷனா மன குழப்பத்தோட தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை எப்படி கூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். வாங்க கிஷோர், இது கூடவா தெரியாம இருப்பேன்? தெரியும், அதுக்கு தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன். கிஷோர், நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எது பேசலாதாலும் இங்க வந்து பேச வேண்டாம். வெளியில வா, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க. அதான் நானும் சொன்னேன், வாங்க. கிஷோர், நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு சந்தோஷமா இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்லதுக்கு வார்த்தையே இல்ல. ஓ அப்படியா? சந்தோஷத்துக்கு என்ன காரணமோ? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். என் புருஷன் நீங்க தான் காரணம். ஓ அப்படியா? பாருங்களேன், இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அம்மா பிள்ளைன்னு தேடி வந்திருக்காங்க. எங்க அண்ணன் அவ்வளவு பாசமா இருக்கான். இதெல்லாம் எப்படி? உங்களால தானே. இந்த 3 வருஷமா ஒரு நாளாவது என்ன வந்து பார்க்க வர மாட்டாங்களான்னு எத்தனை நாள் ஏங்கி இருப்பேன். ஆனா இப்ப பாருங்க, உங்க மனைவி அண்ணனே எல்லாரும் என்ன தேடி வராங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப எல்லாரும் உன்னை தேடி வரது உனக்கு சந்தோஷமா இருக்கு? ஆமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவங்க உனக்கு செஞ்சதெல்லாம் எப்படி மறந்துட்ட? புள்ளையே இல்லைன்னு உன்னை கை கழுவுனாங்க, உன் வாழ்க்கைய நாசமா ஆக்குனாங்க. படிப்பு வாசமே உனக்கு இருக்க கூடாதுன்னு தானே அந்த டீக்காரக்காரனுக்கு உன்னை கவசமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என்ன கேசா ஒரு மாதிரி குத்தி கட்டி பேசுற மாதிரி பேசுறீங்க? இல்ல, இப்பேற்பட்டவங்க வந்ததுக்காக நீ சந்தோஷப்படுற? உன் வாழ்க்கைய நாசமா ஆக்குனவங்க வந்திருக்காங்க, சந்தோஷப்பட்டு இருக்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற. அவங்க செஞ்சதெல்லாம் மறந்துட்டா என்ன? ஏன் கேசா இப்படிலாம் பேசுறீங்க? அதுக்காக அவங்க அம்மா அண்ணன் இல்லன்னு ஆயிருமா? தப்பு பண்ணனாங்க, அதுக்காக நீங்க யாரும் தப்பு பண்ணாம இருக்கா? எத்தனை நாள் அனாதை மாதிரி நான் ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? இந்த வீட்ல எத்தனை பேர் இருந்தோம், எனக்கு யாருமே இல்ல. நீ எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா?
இப்பவும் சொல்றேன், ஓ சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். ஆனா இப்ப உன்னை தேடி வந்திருக்கிறது சந்தோஷம் இல்ல, அத புரிஞ்சுக்க. என்ன பெத்தவங்க என் கூட பிறந்தவங்க என்ன தேடி வந்து சந்தோஷம் இல்லையா? இப்ப இப்பட்டவங்க வராம இருக்கிறதா உனக்கு சந்தோஷம், புரிஞ்சுக்க. அது எப்படி தெரியுமலே, அவங்க உனக்கு செஞ்சதெல்லாம் மறந்துட்டு இவ்ளோ சந்தோஷப்பட்டு இருக்க. எனக்கு புரியல, நீ தெளிவா தானே இருக்க? என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? போங்க. நான் கூட பயந்துட்டேன், எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் வந்து உங்களுக்கு பிடிக்கலையோன்னு. பிடிக்கல தேன்மொழி, எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் கண்ணு முன்னாடி தானே உன் வாழ்க்கையை நாசம் ஆக்குனாங்க. எப்படி பிடிக்கும்? எனக்கு வாக்கு கொடுத்துட்டு நைட்டோட நைட்டா அந்த டீ கடைக்காரன் தானே உனக்கு கல்யாணம் கொடுத்தாங்க. எப்படி பிடிக்கும்? சரி, இப்ப எதுக்கு பழச போட்டு பேசிட்டு இருக்கீங்க? அது முடிஞ்சு போன கதை. இப்போ நீங்களும் நானும் கண்ணன் மணி ஆயிட்டோம். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசி? அதை பத்தி பேசி உன்னை காயப்படுத்துறது என் விருப்பம் கிடையாது. ஆனா நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க பாரு, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. சரி, வேண்டாம் விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு நாள் நைட் தங்கிட்டு நாளைக்கு போயிருவாங்க. என்னது தங்குறாங்களா? யார்கிட்ட கேட்டு தங்குறாங்க? ஏங்க, என் அம்மாவும் அண்ணனும் தந்ததுக்கு நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? எங்க அம்மா கிட்ட கேட்கணும், என் அண்ணி மார்கிட்ட கேட்கணும், என் அண்ணன் மார்கிட்ட கேட்கணும். அவங்கிட்டலாம் கேட்கணும்னா புருஷனே நீங்க எனக்கு எதுக்கு? வார்த்தை விடாத தேமலே, நான் கோவப்பட்ட நீ தாங்கிட மாட்டேன். ஆமா, வா வீட்டு ஆட்கள் இங்க தங்கணும்னா அம்மாவோட பெர்மிஷனும் வேணும். இந்த குடும்பத்தை கட்டினவங்க அம்மா, அதுக்கு உறுதுணையா இருந்தவங்க என் அண்ணிமாரு, அவங்க பெர்மிஷனும் வேணும். குறிப்பா வா வீட்டு ஆட்கள் இங்க தங்கறதுக்கு கட்டாயமா வேணும். நாங்கெல்லாம் கஷ்டப்பட்ட குடும்பம்ல, அதான் மதிப்பு இப்படி இருக்குது. இதை எங்க அம்மாவும் அண்ணனும் தினேஷ் அண்ணன் அம்மா மாதிரி பணக்காரங்களா இருந்திருந்தா யாருக்கிட்டே பெர்மிஷன் வாங்கியிருக்கா? எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் தான் ஏழைங்களாச்சே, கஷ்டப்பட்டவங்களாச்சே. கட்டாயமா உங்க வீட்டாளுக்கு பெர்மிஷன் வேணும் வேணும். ஏன்னா நாங்கெல்லாம் பாவப்பட்டவங்க, ஏழைங்க. அறிவு இல்லாம பேசாத. இந்த வீட்டுல ஏழா பணக்காரங்களை வித்தியாசம் கிடையாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். இந்த மாய்மால நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. நான் நடிக்கிறேன்ல, நடிக்கிறேன். தினேஷ் மாமா அம்மா மட்டும் இங்க தங்கலாம், அவங்க யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கண்டா. நான் எங்க அம்மாவும் என் அண்ணனும் தங்கறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். இது என்னங்க நியாயம்? என்னமோ அன்பு இல்ல, எங்க ஜாதி மதம் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடுலாம் இல்லன்னு சொல்லுவீங்க. ஆமா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழைங்கிற பாகுபாடு இந்த வீட்டுல இல்லதான். ஆனா நல்லவன் கெட்டவங்கிறது பாகுபாடு இந்த வீட்டுல உண்டு. தினேஷ் மாமா அம்மா நல்லவங்க, என் அம்மா கெட்டவங்க, அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமா தென்மொழி, அதுதான் உண்மை. இங்க பார், உங்க அம்மா கூட எல்லாம் என் தினேசன் அம்மாவை கம்பேர் பண்ணாத. அவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க, உங்க அம்மா மாதிரி கிடையாது. உனக்கு நல்லா தெரியும், நான் விளக்கம் கொடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். தினேசன் அம்மாவும் உங்க அம்மா ஒண்ணா? சொல்லு தென்மொழி, தினேசன் அம்மாவும் உங்க அம்மா ஒண்ணா? புள்ள சந்தோஷம் தான் முக்கியம். புள்ள நல்ல பண்புலனாவும் நல்ல குணவுலனாவும் இருக்கிறதுக்காக தான் ஒரே ஒரு மகனை எங்க அன்னிக்காக மருமகளுக்காக இந்த வீட்டுல ஒப்படைச்சிட்டு போனாங்க. அவங்க அம்மா கூட நீ உங்க அம்மா கம்பேர் பண்ணுத. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கன்னு வாக்க கொடுத்துட்டு நைட்டோட நைட்டா படிப்பு வாசனா என்னன்னே தெரியாது அவனுக்கும், படிப்பு தான் உசுறு நினைக்கிற உனக்கும் கல்யாணம் பண்ணி திருட்டு தரமா கல்யாணம் பண்ணி பார்த்தவங்க தானே. தினேஷ் அம்மா எப்படி கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு தெரியும்ல. தெய்வம், எந்த ஒரு பொண்ணு செய்ய துணியாத ஒரு காரியத்தை செஞ்சவங்க தான் தினேஷ் அம்மா. கேட்டுட்டு போனால ஏமாத்தப்பட்டு கைவிடப்பட்டு 2 குழந்தையோட நின்னவங்க. அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு தான் ஒரே ஒரு மகனுக்கு, அதுவும் கோடீஸ்வரங்க, புரிஞ்சுக்க. அவங்களுக்கு நினைச்சிருந்தா எங்க வேணாலும் பொண்ணு எடுக்க முடியும். இருந்தோ தான் பையன் ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழன் என் மனப்பூர்வமா தான் மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது நீ இப்படி வந்தவதானே அவங்க வாயில இருந்து வந்திருக்குமா? இல்ல தினேஷ் என்ன சொல்லி கட்டிருப்பானா? அவங்க கூட போய் உங்க அம்மாவா கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கச்சே. புள்ள வாழ்க்கை நாசமனா போதுன்னு கூட தெரியாம மேல மேல தப்பு பண்ணவங்க தானே அவங்க. எனக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் முடிவாயிட்டு தியாகமானதான் நினைச்சிட்டு திரும்ப போனீங்க எங்க இந்த குற்றாலத்துக்கு. அது எப்படி தெரியும் ஒன்னால மட்டும் எல்லாத்தையும் மறக்க முடியுது? நல்லவங்கன்னா சரிமா போனது போட்டு எங்க பிள்ளைய இருன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? மறந்துட்டே தெரியுமொழி, உன்னை ஊருக்குள்ளே விடல, உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அனாத மாதிரி குற்றால ஊருக்குள்ளே விட்டு இருந்தாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு அந்த டாக்டர் உன்னை கூட்டு போக ரெடியா இருந்தான். அன்னைக்கு எங்க அம்மா மட்டும் போய் கூட்டிட்டு வான்னு சொல்லலன்னா வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கும். இங்க பாரு, உன்னை குத்தி காட்டணுங்கிறதுக்காக சொல்ல, உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்க. உங்க வாழ்க்கையில நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நிதானிக்க பழகு. படிச்சவ தானே, எதுக்கு எங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க? நல்லது கெட்டது உனக்கு புரியணுங்கிறதுக்காக தானே, எது பண்பு எது நாகரிகம் கத்துக்கணுங்கிறதுக்காக தானே. கஷ்டத்துல நம்ம கூட இருப்பாங்க பாரு, அவங்க கூட தான் நம்ம எப்பவும் இருக்கணும். இந்த நல்லதுல மட்டும் ஒட்டிக்கிட்டு வரான் பாரு, அவனை ஓட விட்டு அடிக்கணும். இன்னைக்கு டாக்டர்னு தலை நிமிர்ந்து நிக்கிறிய, அதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க? உன்னை அசிங்கப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. இன்னைக்கு நீ டாக்டர் ஆயிட்ட, கல்யாணம் முடிஞ்சு வசதியான இருக்கணும்னு வந்து ஒட்டதுக்கு வராங்க. நீயும் வெக்கமே இல்லாம அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. இங்க பார், கெட்டவன கூட நம்பலாம், ஆனா உங்க அம்மா மாதிரி உங்க அண்ணன் மாதிரி ஆட்களை நம்பவே கூடாது.
இவங்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிடுவாங்க. சரியான பச்சோந்திகள். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாதம் பாரு, அவனை மட்டும் நம்பவே கூடாது. நீ ஒண்ணு இப்ப சின்ன பொண்ணு இல்ல, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு பழகு. இதே உங்க அம்மாவும் அண்ணனும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே வந்து பாசத்தை காட்டியிருந்தாங்கன்னா இன்னத்துக்கு இந்த வீட்டுல இருந்திருப்பாங்க. ஆனா இனி அவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. ஒழுங்கா அனுப்பி வைக்க வழியா பாரு. வந்துட்டா தினேசன் நாம கூட கம்பேர் பண்ணிட்டு, தெய்வத்துக்கு கூட எதை கம்பேர் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. உன் மனசாட்சி தொட்டு சொல்லி, உங்க அம்மாவும் தினேசன் நாம ஒண்ணா? இப்பதான் உங்க சுய புத்தியே எனக்கு தெரியுது. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. என்ன ஏமாத்திட்டீங்க. அடச்சே, விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதை கிராம சித்த பண்ணா அந்த கதையா இருக்கு உன் கதை. நீ ஒரு படிச்ச முட்டாள். ஆமா, நான் படிச்ச முட்டாள் தான். நீ சொன்னாலும் சொல்லட்டால் நீ ஒரு படிச்ச முட்டாளே தான். ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரியல கூட உனக்கு தெரியல. சின்ன பிள்ளைக்கு கூட இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க பார்த்து பழக தெரியும். ஆமா அண்ணன் வந்துட்டாங்க, வித விதமா சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. சரி, உன் மனசுல ஈரா இருக்கா இல்லையா? ஆமா, பொண்ணு திரைக்கு என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ? இன்னைக்கு பெருமையா கௌரவமா இருக்கு இந்த வாழ்க்கை. அவன் உனக்கு பிச்சையா போட்டது மறந்துடாத. நீ கட்டிருக்க சேலைய மாத்து. பாரு, உன் பாசத்துக்கு தான் நான் கட்டுப்படுவேனே தவிர உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல தேன்மொழி. நம்ம வீட்டாட்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை மாத்து. அவங்களே வேதனையில வருவாங்க. அவங்களுக்கு இன்னும் வேதனையை கொடுத்துறாத தேன்மொழி. அவங்களுக்கு இதுக்கு மேல வேதனை கொடுத்துறாத. ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் படுற வேதனை பாரு. உனக்கு வாழ்க்கை அமைஞ்சிட்டு அந்த ஆதிராவுக்கு உன்னை தேன்மொழி தேன்மொழி சுத்தி சுத்தி வந்தவ தானே. அவ வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஈரக்கமே இல்லையா? வந்த வாழ்க்கை எல்லாம் நாசமனா போயிட்டு இந்த வாழ்க்கையால் தனக்கு அவன் எனக்கு காத்துக்கிட்டு இருந்தவளுக்கு பேரடி மாதிரி வந்து விழுந்திருக்கு. இந்த நேரத்துல கூட உனக்கு இறக்கம் இல்லையா? புள்ள வாழ்க்கை போயிருமோனிய மாமா துடிச்சிட்டு இருக்காரு. தன்னை புள்ள மாதிரி பாத்துக்கிட்டானே தாருன்னு புழுவா துடிக்கிறான். தன் வாழ்வுக்கும் வெற்றிக்கும் காரணமானவன் மரணத்தோட போராடிட்டு இருக்கானே அந்த விக்கி வெம்பி போய் அலைதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு அது வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டான் அந்த பொண்ணுத்த. ஆனா ஆனந்திக்கு வாக்கு கொடுத்து கூட்டிட்டு தான் வந்திருக்கான். அந்த நன்றி விசுவாசம் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா? பொண்ணு தெரிய தெய்வமா பாக்கு கூட பிறந்தவனா பாக்குறா. அவ துடிக்கிறா. ஆனா நீ அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உன்னால எப்படி முடியுது தெரியுமோலே? ஒரு வார்த்தை பொண்ணு தெரிய எப்படி இருக்கானு கேட்டிருக்கேனே. அம்மாவும் அண்ணே வந்திருக்காங்க, வித விதமா சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. உன் வாயில எப்படி வந்தது தெரியுமோலே? எல்லாரையும் விடு, நான் என்ன மனநிலையில இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீங்க எப்படி இருக்கீங்க என்ன யாருங்க ஒரு வார்த்தை நீ கேட்டியா? சரி, போனது போட்டோம். இனி அது ஒழுங்கா இருக்க வழியா பாரு. காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கிளம்பி இரு. அப்புறம் உங்க அம்மாவா அண்ணனையும் உடனே அனுப்ப வழியா பாரு. நான் தங்க சொல்லிட்டேன். வேண்டாம் திரும்பி சொன்னா கேளு. வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. நம்ம கார் சும்மா தான் கிடக்கு, டிரைவரை வர சொல்றேன். அவங்க கொண்டு விட்டுட்டு வந்துருவாங்க. சரி, மனசை போட்டு குழப்பிக்காத, தெளிவாயிரு, புரியுதா? அவங்களை அனுப்பி விட்டுட்டு கதவை அடிச்சுட்டு பிள்ளைங்க ரூமுக்கு வந்துரு. அங்கதான் நான் இருக்கேன், சீக்கிரம் வா. சரி. தேன்மொழி, நாங்க கிளம்புறோம். இவன் எப்ப பார்த்தாலும் கிளம்பணும்டா. இங்க பாருங்க, என்ன அதிகமா பேச வைக்காதீங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சுடி. ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். ரெண்டு இல்லனா என்ன பண்ண முடியும்? எல்லாம் என் தலை எழுத்து. பெத்தவங்க சரியில்லைனா இப்படி பிள்ளைங்க தவிக்கணும். என்ன புரிஞ்சுக்கிட்டவன என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன புரிஞ்சுக்காதவன என் கூட கோர்த்து வைக்கிறாங்களே. ஐயோ, இவ்வளவு உயரம் தான் கருப்பு தானே தெரிஞ்சோ என்ன மனசார நேசிச்சவன என்கிட்ட இருந்து பிரிச்சு எப்ப பார்த்தாலும் என்ன காக்காச்சி காக்காச்சின்னு சொல்றவன காலம் முழுக்க அவன் கூட வாழ சொல்றாங்களே. அத்தை மகளா பார்த்ததை விட உன்னை ஃப்ரெண்டா பார்த்தேன். உன்கிட்ட ஒரு வீடு கேட்டா ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சேன். நீயும் மாறிட்ட தேன்மொழி. இனி கடவுள் விட்டது போல இருக்கட்டும். என்ன திருமொழி, மாப்பிள்ள எதுவும் சொன்னாவளா? எங்க கார் இருக்கு, டிரைவர் கொண்டு குற்றாலத்துல விட்டுவாரு. என்ன கிளம்புங்க. ஏன் என்னாச்சுது? ஏங்க எங்க தங்க விடாதுங்க அவளோ? அப்படி இல்ல, இப்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கிளம்பணுமா, அதான் அவிய வைக்கதான் சட்டம். அப்ப நீ ஒண்ணு இல்ல போல இந்த வீட்ல. ஏதோ படிச்சவியா பணக்காரனவியா நிறைய புத்திய காட்டிட்டவளா? இதுக்குதான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். யாரு கேட்டா? ஏன் திருமொழி, உனக்கு இந்த வீட்டுல சரிசம உரிமை இல்லையா? அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கரே, அப்படிலாம் ரொம்பலாம் அடிமை மாதிரிலாம் ஒன்றும் வாழண்டாம். அப்படிலாம் ஒரு மாதிரி பிரச்சனை தான் வீட்டை பார்க்க வா. அண்ணே நான் இருக்கேன், காலத்துக்கும் நான் சோறு போடுவேன், வா. அதானே, எதுக்கு ரொம்ப மண்டிக்கிட்டு கிடக்கணும்? அப்படியே ரொம்பலாம் இறங்கி போவாத, ஏதோ ஒரு அளவுதான். ரொம்ப பண்ணவனா நான் கிளம்பி வந்துரு. தேன்மொழிமா, தேன்மொழிமா, சீக்கிரம் வா. என்ன இப்படி வெகுலியா இருக்கா?
பணக்கார வீட்டுல இதெல்லாம் சகஜமா. எல்லாரும் நடிக்கவல. இவன் ஒரு வருஷம் கழிச்சு எழுச்ச பத்தி சம வாங்க போற பத்தியா? அதான் எல்லாரும் நடிக்காவ. அதான் நம்ம வீட்டுக்கு விட மாட்டாவ. வந்தா நம்ம வீட்டுல இருந்து வாங்கிடுவோம்ல. அதுக்குதான் இந்த பாரு, நம்ம தங்கச்ச பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பு தான். ஆமா, அவளை கொஞ்சம் கண்ணு கத்துமா பாத்துக்க. ம் சரிங்கம்மா, வாங்க நம்ம கிளம்புவோம். இந்த காக்காச்சி கிளம்பிட்டா, நம்மளும் கிளம்புவோம். இந்த காக்காச்சிக்கு ஒரு இடத்துல இருப்பே கிடையாது போலுக்கு. என்னத்த சொல்ல? அவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும் பாத்துக்கம்மா. ஆரம்பத்துல கொஞ்சம் அடைக்க ஒடைக்க வை. இல்லைன்னா வாய் நீண்டுரும். என்கிட்டலாம் அது நடக்குமா? டிரைவர்ண்ணா, நாதா, இவங்க கொஞ்சம் வழி அனுப்பி விட்டுட்டு வந்துருங்க. சரி சரி, ஓகேண்ணா. இல்லண்ணா நீங்க வழி அனுப்பிட்டு வந்துருங்க. ஓகே.